சொல்லுங்கடா. அங்கதான் இருக்கீங்க? வண்டி பத்திரமா இருக்குல்ல? அண்ணே ஒரு தப்பு நடந்து போச்சுண்ணே. என்னடா சொல்ற? தப்பு நடந்துருச்சா? அண்ணே நீங்க சொன்னால வந்து எங்களை அடிச்சு போட்டு லாரி எடுத்துட்டு போயிட்டானே. என்னடா சொல்றீங்க? வண்டியை எடுத்துட்டு போயிட்டானா? நீங்களா என்ன பாத்துக்கிட்டு இருந்தீங்களாடா? நீங்கெல்லாம் பெரிய பிஸ்தான்னு சொல்லி தானே காவலுக்கு வச்சேன். இப்ப வெக்கமா இல்ல? அவங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு நிக்கிறீங்க. அண்ணே அவன் அடிதடியில கில்லாடியா இருக்கானே. அவனை ஒன்னும் பண்ண முடியல எங்களால. டேய் இங்க பாரு, என் வாயில வந்துட போகுது. டேய் அவன் வண்டி எடுத்துட்டு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு போகக்கூடாதுடா, அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ணே அவன் தான் போயிட்டானே. டேய் 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 அவனை தடுத்து நிறுத்த ஒரு வழி இருக்கு. சொல்லுங்கண்ணே என்ன வழிண்ணா இருக்கு? இப்போ நீ உன் ஆளுங்களை அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு அனுப்பு. அங்க ஆம்பளைங்க எவனும் இருக்க மாட்டான். அங்க அந்த டிரைவர் பையோட பொண்டாட்டி, அக்கா, தங்கச்சி இந்த மாதிரி தான் இருப்பாங்க. புரிஞ்சுதா? அவங்க கழுத்துல கத்தி வச்சு மிரட்ட சொல்லு. அப்ப அவன் வேற வழி இல்லாம திரும்ப கொண்டு வந்து வண்டியை விட்டுதான் ஆகணும். இதையாவது ஒழுங்கா செய்யடா, புரியுதாடா? சரிங்கண்ணே. அண்ணே இந்த வாட்டி காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிக்கிறோண்ணே. செய்யடா, கிளம்புங்கடா. சரிண்ணே. டேய் வாங்கடா. அத்த லேப்டாப் இருக்கிற லாரி வந்துட்டு இருக்கான். இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாப்ள. இன்னும் கொஞ்ச நேரத்துல லேப்டாப் வந்துரும்ல? கண்டிப்பா வந்துருத்த, நீங்க கவலைப்படாம இருங்க. மேடம் லேப்டாப் வந்ததும் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம், எங்க வீட்ல எங்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்ததில்ல. கம்ப்யூட்டர் நாலேஜி இன்னைக்கு எல்லாருக்கும் அவசியம் தேவைப்படுது. ஒரு பொண்ணா நீங்க எங்க இடத்துல இருந்து யோசிச்சு எங்க நலனுக்காக நீங்க லேப்டாப் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். கடவுள் அருளால நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும் மேடம். நான் எப்பவுமே பெண்களோட முன்னேற்றத்துக்கு அக்கறை காட்டுறவன். இன்னும் பெண்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் படிப்படியா கண்டிப்பா செய்வேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அக்கா ஒரு நிமிஷம் வந்தேன். சரி. வேண்டாம் வேண்டாம், அவளை விட்டுரு. ரேவதி, ஐயோ ரேவதி, ஏய் வேணாண்டா வேணாண்டா, அவளை விட்டுடா. டேய் டேய் என்ன போலீஸை எப்ப கூப்பிடு பார்க்கலாம்? யாரா நீங்கெல்லாம்? உங்களுக்குலாம் என்ன வேணும்? இப்ப நீ என்ன பண்றனா, உன் மாமனுக்கு ஃபோன் பண்ணி அக்கா கழுத்துல கத்திய வச்சு கொன்னுருவன் மிரட்டுறாங்க, நீங்க லாரியை இங்க கொண்டு வாங்க மாமான்னு சொல்லு. நீங்க என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலடா. உனக்கு எதுவும் புரியாது, உன் மாமன்காரனுக்கு எல்லாம் புரியும். அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. முடியாதுடா, நான் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? அப்ப உங்க அக்காவோட உயிரும் பாக்குறியா? அக்கா அக்கா, ஏய் ஏன்டா இவங்கிட்ட வீரத்தை காட்டுற? முடிஞ்ச மாப்பிள்ளை மோதி படுறா. அதை தாயா சொல்றான், உன் பொண்ணுகிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்லு. இப்ப நீ ஃபோன் பண்ணல, இவங்க ரெண்டு பேர் கழுத்தையும் அறுத்துருவாங்க. ஐயோ ஒண்ணும் பண்ணாதீங்க. அம்மா போன போடுமா. ஒழுங்கு மரியாதையா நீ எடுத்துட்டு போன லாரிய கொண்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. இல்ல ரெண்டு பேர் கழுத்தையும் எங்க கத்தி பதம் பாத்துரும். ஏய் இந்தா, உன் மாமா கிட்ட நான் சொன்னதை ஸ்ட்ராங்கா சொல்லு. மாமா, இங்க ரேவதி அக்காவையும் ரோகிணி அக்காவையும் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க மாமா. நீங்க வந்து அவங்களை காப்பாத்துங்க மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க மாமா, வந்து ரெண்டு பேரையும் காப்பாத்துங்க மாமா. சுவாதி பயப்படாத, கவனமா கேளு. ஒருவேளை உங்க அம்மா இப்ப அங்க இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாரு. அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதையே நீயும் பண்ணு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல? புரியுது மாமா. பார்த்து பயப்படாத, கவனமா பண்ணு.
என்ன வரேன்னு சொன்னானா? வராம இருப்பானா? அவன் பொண்டாட்டி உயிராச்சே. டேய் ஏய், ஒழுங்கு மரியாதையை என் அக்காங்களை விட்டுருங்க, இல்ல உங்களெல்லாம் சுற்றுவேன். என்ன கண்ணை காட்டி மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். மரியாதையா துப்பாக்கியை கீழே போடு, இல்ல இவங்க 2 பேர் கழுத்தையும் அறுத்து போட்டுருவோம். ஏய், ஏய் வேணா வேணா சொன்ன கேளு. ஏய் ஏய் வேணா 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 சொன்ன கேளு. ஏய் சுவாதி, ஏய் என்ன சொல்ற? துப்பாக்கியை ஒழுங்கா கொடுத்துரு, இல்ல அவ்வளவுதான். ஆதி அம்மா Ha ha ha!